சின்ன வயசுல நம்மலாம் கிராசரிஸ் எப்படி வாங்கணும்னு ஞாபகம் இருக்கா? பக்கத்துல ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கும், போவோம், 10 நிமிஷம் கூட ஆகாது. சாக்லேட்டோ சிப்ஸோ இல்லைனா டூத் பிரஷோ என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருவோம். இப்போ அதே 10 மினிட்ஸ்ல வீட்டில் இருந்தபடியே ஃபோனில் ஒரு ஆர்டர் போட்டால் வந்துடும். எசென்ஷியல்ஸ், கிராசரிஸ் அதெல்லாம் தாண்டி டெக்கார்ல இருந்து ஃபர்னிச்சர்ல இருந்து PS5 வரைக்கும் 10 நிமிஷத்துல ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு வந்துடும். இந்த பிளிங்கிட், ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி ஃபாஸ்டா நம்மளுக்கு வரதெல்லாம் பழக்கப்படுத்துறதுனால மிந்த்ரா மாதிரி ஆப் கொண்டு 30 மினிட்ஸ்ல டெலிவர் பண்ற கட்டாயத்துக்கு வந்தாச்சு. இந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி பேரு தான் குவிக் காமர்ஸ். இந்த வீடியோல இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஆரம்பிச்சது, இந்தியால எப்படி இந்த மார்க்கெட் வேலை செய்யுது, கரண்ட் ரியாலிட்டி என்ன, ஃபியூச்சர் ரியாலிட்டி இதனால எப்படி மாறப்போகுது, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட பிரெயினுக்கு இந்த ஷிஃப்ட் இன் கல்ச்சர்னால என்ன ஆச்சுங்கிறலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு எபிசோட் 6 ஆஃப் கிளியர் கட் அண்ட் ஐ எம் யுவர் ஹோஸ்ட் காசிஸ் கார்னர். லெட்ஸ் டிஸ்கஸ் குவிக் காமர்ஸ் டுடே. குவிக் காமர்ஸுங்கிறது எது ஆர்டர் பண்ணாலும் 10-15 நிமிஷத்துலேயே வர இண்டஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் குவிக் காமர்ஸ். 2010 தான் கரெக்டாக இந்த ஆன் டிமாண்ட் கல்ச்சருங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அமேசான் பிரைம் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் ஆர்டர் பண்ண உடனே இந்த ப்ராடக்ட் வந்தாகணுங்கிறது அமேசான் லான்ச் பண்ணுச்சு. அப்புறம் இந்த ஊபர் ஈட்ஸ்னு ஒரு ஆப் முன்னாடி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சூப்பராக ஆஃபர் கொடுப்பான். அவன்லாம் 30 மினிட்ஸ்ல டெலிவர் பண்ண ஆரம்பிச்சான். யூஎஸ் அண்ட் வேற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்னிங்ஸ் அண்ட் டாக்ஸ் டிடக்ஷனுக்கு அப்புறம் கையில் நிறைய காசு மிஞ்சம். அந்த காசை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த கன்வீனியன்டான லைஃப் ஸ்டைலுக்கு அவங்கலாம் ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுக்கறதுனால டெக் ஃபவுண்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, சரி ஒன்று ஆசைப்பட்டாங்கன்னா உடனே கொண்டு வந்து கொடுத்துருவோமே. இப்போ மக்கள் எல்லாருக்குமே அவசரம் நிறைய இருக்கிறதுனால இதில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. அப்படியே 2019 2020க்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கோவிட் டைம்லலாம் சரி இதெல்லாம் ஏன் இன்னும் ஃபாஸ்ட்டாக 10-15 நிமிஷத்தில் ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிற டைமில் தான் குவிக் காமர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா கொரில்லா ஃபிளிங்க் அப்படின்னு 2 பிராண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. டர்க்கியில் பார்த்தீங்கன்னா கெட்டர் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அமெரிக்காவில் கோபஃப் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்கெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே டார்க் ஸ்டோர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. டார்க் ஸ்டோர்ஸ்னா இப்போ நம்மளோட சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம போய் வாங்குவோமே சூப்பர் மார்க்கெட், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க பொருட்கள்லாம் இருக்கும், ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். நம்மளால நேரில் போய் வாங்க முடியாது. ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் டெலிவரி பார்ட்னர்ஸ் போய் அந்த சூப்பர் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட டெலிவர் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நிறைய பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவில் அங்கங்கே இருக்கும். ஒரு 2 to 3 கிலோமீட்டர் ரேடியஸில் வச்சிருப்பாங்க ஒரு டார்க் ஸ்டோர்ஸும். இப்போ ஆர்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டெலிவரி பார்ட்னர்ஸுக்கு 2-3 கிலோமீட்டர் தான் ரேடியஸ், எடுத்துட்டு வந்து உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாம். இந்த பிளானை இந்தியாவுக்கு அடாப்ட் பண்ணும் போது தான் இந்த பிளிங்கிட், செப்டோ, இன்ஸ்டாமார்ட் அதெல்லாம் வந்துச்சு. பிளிங்கிட் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 டார்க் ஸ்டோர்ஸ் கிட்ட இருக்கு. 2025 எண்டு டிசம்பர்ல 2000 டார்க் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணலாங்கிற லெவலுக்குலாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 3 பிராண்ட் மட்டும் ஒரு நாளைக்கு 40-45 லட்சம் ஆர்டர் டெலிவர் பண்ண முடியுது, டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஆர்டர்ஸ் போகுது ஒரு நாளைக்கு. இந்த ஆன் டிமாண்ட் சர்வீஸ் நம்ம ஊரில் உடனேலாம் ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துச்சு. 2013 ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலியமா 30 மினிட்ஸ்ல நம்மளுக்கு சாப்பாடு டெலிவர் பண்ண முடிஞ்சது. 2016 பார்த்தீங்கன்னா டன்சோ வந்துச்சு. ஒரு டெலிவர் பார்ட்னர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நம்ம கிட்ட டெலிவர் பண்ணிட்டு கொடுப்பாங்க. நம்ம டெலிவரி சார்ஜை பே பண்ணணும், அப்புறம் அந்த ப்ராடக்ட் எவ்வளோ காசோ அதை பே பண்ணணும். கிராசரி அந்த மாதிரி வாங்க முடிஞ்சு. இப்போ கோவிட் டைம் கரெக்டாக வரும்போது நம்மளுக்கு வீட்டில் இருக்கவும் பழக்கப்பட்டாச்சு, கிராசரியும் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டைம்ல தான் குவிக் காமர்ஸ் கரெக்டாக நம்ம ஊரில் அரைவ் ஆகுது. 2024 வந்த ரிப்போர்ட்ல அர்பன் சிட்டிஸ்ல 31% இந்தியன்ஸோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஷாப்பிங் குவிக் காமர்ஸ் மூலியமா தான் வருது. மற்ற ஊர்லலாம் இந்த மாடல் பெருசா வேலை செய்யல, நம்ம ஊர்ல சூப்பரா வேலை செய்யுது. ஏன்னா இப்போ டார்க் ஸ்டோர்ஸோட செலவு கம்மி, ஒரு ஆர்டருக்கு 22 ரூபாய் தான் செலவு. இதெல்லாம் தாண்டி பாப்புலேஷன் நம்ம ஊர்ல நிறைய இருக்கிறதுனால ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த எல்லா எக்ஸ்பென்ஸும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப அதிகம், நம்ம ஊர் அளவுக்கு பாப்புலேஷனும் கிடையாது இல்ல, ஆப்வியஸா ரன் ஆகாது. ஆப்வியஸா அவங்களால சஸ்டைனபிளா இருக்க முடியாது, ப்ராஃபிட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஊர்லயே இன்னும் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கல. ப்ராஃபிட்டே பார்க்கலனா கூட ஏன் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். இப்போ ஜியோ எடுத்துக்கோங்களேன், ஜியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரீயா கொடுத்தாங்க, நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்தாங்க, டேட்டா கொடுத்தாங்க, ஃப்ரீயா கால்ஸ் ஃப்ரீயா பேச முடிஞ்சது. ஆனா போக 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 இப்போ ஏர்டெலுக்கு எவ்வளவு பே பண்றோமோ, மற்ற ப்ரொவைடர்ஸ்க்கு எவ்வளவு பே பண்றோமோ அவ்வளவுதான் ஜியோக்கும் பே பண்றோம். நம்மளோட ப்ரிஃபர்ட் சோர்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ப்ரொவைடர் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஜியோ தான் இருக்கு. அந்த ஜியோ இன்ட்ரடியூஸ் ஆன டைமுக்கும் இப்போக்கும் ஒரு மென்டாலிட்டி சேஞ்ச் மாதிரி வந்துச்சுல, நம்ம பழக்கப்பட்டோம்ல ஜியோக்கு, அதே மாதிரி தான் குவிக் காமர்ஸ்க்கும் இனிஷியலி ப்ராஃபிட்டபிளா இல்லைனா கூட பழக்கப்படுத்துறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நிறைய காசு போடுவாங்க, நம்மளுக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பிச்சது 10 மினிட்ஸ் அண்ட் ஃப்ரீ டெலிவரி மாதிரி தானே. இப்போ போக போக சர்ச் சார்ஜஸ் வந்துச்சு, அப்புறம் மெம்பர்ஷிப் பே பண்ற மாதிரி வந்துச்சு, பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்துச்சு, 10 நிமிஷத்தை 20 நிமிஷம் ஆக்கினாங்க. ஸ்விக்கி, போல்ட் கூட பாத்தீங்கன்னா போல்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கற மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் கூட இப்போ வந்துச்சு. இந்தியன் கன்சியூமர் மென்டாலிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம MRPக்கு பே பண்ண மாட்டோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கு, எவ்வளவு சேமிக்கலாங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே தான் எதுவா இருந்தாலும் வாங்குவோம். If you are selling something at 50 rupees and you're not in the craft space, you're in the mass market, if he sells it at 45, people just switch. That is the Indian culture and mentality.
ஆக்சுவல் ப்ரைஸ்லாம் ஞாபகம் இருக்காதுல்ல நமக்கு. இப்போ யூபர் ஈட்ஸ்லாம் இருந்த டைமில் ஸ்விக்கி, சொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் எல்லாம் வந்து அள்ளி அள்ளி கொடுத்தான். 60%, 120 ஆஃபர். ஒரு ஷவர்மாலாம் 80 ரூபா 60 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி அப்போல்லாம் இருக்க இப்போ ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்ணோன்னா டிஸ்கவுண்ட் எல்லாம் போக ஒரு 180, 200 ரூபா கிட்ட வந்துடும். நம்மளுக்கு எம்ஆர்பி எவ்வளோன்னே ஞாபகம் இருக்காது ஆர்டர் பண்ணும்போது. ஸ்டோரில் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஆப்பில் வந்து இன்ஃப்ளேட்டடாக தான் இருக்கும் ப்ரைஸ். நம்மளுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நம்மளுக்கு அந்த 60% ஆஃபர் வந்துருச்சுன்னா அந்த டீல் எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ அதெல்லாம் தாண்டி வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆர் அண்டர்பெய்ட், சிவியர்லி அண்டர்பெய்ட், ஓவர் ஒர்க்டு. நிறைய நேரம் ஒர்க்கும் பண்றாங்க. கண்ணா பின்னான்னு ஓட்டுறதை பார்க்க முடியுது, பிளாட்ஃபார்ம்ல ஓட்டுறதை பார்க்க முடியுது, சிக்னல் ஜம்ப் பண்றதை பார்க்க முடியுது, கிராஸா ஓட்டுறதெல்லாம் பார்க்க முடியுது, ஒன் வேல ஓட்டுறதை பார்க்க முடியுது. அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஆனா அவங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்டா டெலிவர் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கு. இப்போ ரைடர்ஸ்க்குலாம் வந்து அன்னைக்கு அவங்களோட டார்கெட்டை முடிச்சாகணும் ஒரு நல்ல லைவ்லிஹுட் ரன் பண்றதுக்கு. அதுக்கு வந்து நிறைய டெலிவரிஸ் பண்ணி ஆகணுங்கிற டைம்ல இந்த மாதிரி தான் ஓட்டி ஆகணுங்கிற ஒரு நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இந்த பிஸ்னஸ் மாடல்னாலே. இப்போ டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கூட வண்டியை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏர்னிங்ஸ்லாம் அப்படியே போயிடும் மொத்தமாக ஒரு வண்டி சர்வீஸ் கொடுத்தா. அதனால வந்து அது நேரம் நல்ல கண்டிஷனில் இல்லாத வண்டியை தான் ஓட்டுவாங்க. பொல்யூஷன் நிறையா வரலாம், ரிஸ்கே அதிகம். அதனால அந்த வண்டியை ஓட்டுறது அவங்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ரிஸ்க்கும் அதிகம். ரியல் லைஃப் இம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. இதே மாதிரி உடனே நிறைய கிடைக்கிறதுக்கு பரவாயில்ல. அதனால நம்மளோட பிரெயின் சர்க்கியூட்டும் டிஸ்ரப்ட் ஆகி விட்டது. எல்லா மாதிரி தான், எல்லா டெக்கு, எல்லா ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ எல்லா ஆஸ்பெக்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பழகிக்கிட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டாக இருக்கிறதும் சரி, ஒரு நாள் ஆர்டர் போட்டால் கிடைக்கிறதும் சரி, ஃபுட்டாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் வந்து கன்வீனியன்ஸுக்கு ரொம்ப நல்லது. The world is becoming more convenient day by day, which also means we won't accept being slow, we won't accept being patient. We cannot fathom patience-னே வச்சுப்போமே. உடனே குவிக் ரிசல்ட்ஸ் வரணும்னு ஆசைப்படுவோம். இந்த விஷயத்துலன்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாக எதை வேணா எடுத்துக்கிட்டோமே, ஒரு வேலை பண்ணுறோன்னா கூட, ஒரு புதுசாக ஒரு ஜாப் ரோலோ இல்லைனா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணுமோ, புதுசாக ஒரு கரியர் பாத் சூஸ் பண்ணுறோமோ, எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு குவிக் ரிசல்ட்ஸ் வந்தே ஆகணும், ரொம்ப நாளாக அதில் இருக்க முடியாது, லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு மனப்பான்மையே கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு வச்சுப்போம்லே. அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் ஒருத்தருக்கு. இப்போ வீட்டில் யார் ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் பார்க்குறாங்களோ, அதுவே ஒரு விமனா இருந்தால் அவங்களுக்கு வந்து வெளியில போய் அவங்க சேஃப்டியை ரிஸ்க் பண்ணி போய் தான் வாங்கணும் நைட் டைம்லலாங்கிற அவசியம் கிடையாது. ஹெல்த் கன்சர்ன்ஸோ, ஏதாவது கால் அடிபட்டுச்சு இல்லைனா வீல் சேர்ல இருக்கிற ஆளோ, வயசானவங்களோ, அவங்களுக்குலாம் வந்து போய் வாங்கவே முடியாது இல்லை நேர்லலாம் போய். இப்போ வந்து யார்கிட்டயும் கெஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல, வாங்கித்தாப்பா ப்ளீஸ்பா அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ மாத்திரை மாதிரி எசென்ஷியல்ஸ் கூட பிரிஸ்கிரிப்ஷனை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டா போயிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. யாருமே இல்லாத போது வயசானவங்களுக்குலாம் அதெல்லாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம், சூப்பரான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு இந்த குவிக் காமர்ஸ்னால. இப்போ பிசிக்கல் ஸ்டோர்ஸ்லேருந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸுக்கு மாறும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இம்பல்சிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உடனே நம்மளுக்கு ஒன்று வேணும். இப்போ நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுற கிரேவிங்ஸ் இருக்கோ, இப்போ வந்து எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் போய் வாங்கிட்டு வந்து அப்படிலாம் இருக்கு தாண்டி ஆர்டர் பண்ணால் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ட்ராக்ஷனே ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தோணுன உடனே நிறைய வாங்கிடலாம். பிராண்ட்ஸுக்கெலாம் வந்து மார்க்கெட்டிங்கை வச்சு நம்மளுக்கு இம்பல்சிவ் பையிங்கை தூண்டுற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நிறைய. ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டபக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஆன்டிசிபேட்டரி டோபமைனோ ஏதோ ஒன்று வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம்னு தோணும். குவிக் காமர்ஸ்னால அடிக்கடி ஆர்டர் பண்ண ஆரம்பிப்போம் கண்ணா பின்னான்ட்டு. ஒரு சின்ன ஆர்டர் போட்டாலே அதில் ஒரு டோபமைன் கிடைக்குதுல, அதுக்கு பழகி திரும்ப அது கிடைக்கணும்ட்டு ஏதாவது ஒரு 200 ரூபாய்க்கு ஆர்டர் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ கம்பேரிசனுக்கு ஒரு ஸ்டடியில் எடுத்த கன்சியூமர் செக்மெண்ட்டுக்கு இ காமர்ஸ், அதாவது அமேசானில் 1 டே டெலிவரியில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு 35% கிட்ட இமீடியட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு. இப்போ ஆனால் அதுவே குவிக் காமர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 78% உடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டு கிடச்சிருக்கு. ஆனால் வாங்கின அப்புறம் இ காமர்ஸில் வாங்கினவங்க 20% தான் வாங்கினதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணியிருக்காங்க. ஐயோ இது வாங்கியிருக்க தேவையில்லையே, வாங்கியிருக்க கூடாது அப்படின்ட்டு. ஆனால் குவிக் காமர்ஸில் வாங்கினவர்கள் அப்படியே டபுள் 40% ஐயோ இதை ஏன் வாங்கணும் அப்படின்னு ரெக்ரெட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வாங்குறோன்னே தெரியாமல் 40% கிட்ட பையிங் நடந்துகிட்டு இருக்கு. ஷாப்பிங் முன்னாடிலாம் போகும்போது கூட பிளான்லாம் நிறையா பண்ணுவோம். கரெக்டாக ஒரு 20 லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தான் வாங்க போகிறோம், வேறு எதுவும் வாங்க போகிறதில்ல அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு போவோம். அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். 21 லைட்டாக ஏதாவது கண்ணில் படும், அதை மட்டும் வாங்கிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து அந்த பிளானிங் கிடையாது, லிஸ்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் தான் வாங்க போகிறோங்கிறதும் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஆன் ஆவரேஜ் 4 ஐட்டம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 120க்கு போயிடும். எதுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் ஆர்டர் போட்டோன்னே பாதி நேரம் ஞாபகம் இருக்காது, என்ன ஏன் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதனால வேஸ்டேஜ் நிறையா இருக்கும், ஸ்பெண்டிங் ஹேபிட் மோசமாகும், சேவ் பண்ண முடியாது அவ்வளோ. மினிமம் கார்ட் ஃபீ வேறு 200 ரூபாய் இருக்கும் இல்லையா,
நம்மளுக்கு ஒரே ஒரு பேனா தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 10 ரூபாய். பேனாக்கு கூட பாதி நேரம் கடைக்கு போக முடியாத நிலைமையில இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஒரு சிப்ஸை போடுவோம். அப்பயும் 200 வரல. சரி வேற என்ன போடுவோம்? பேட்டரி ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தேவைப்படும். ஒரு 2 பேட்டரியை போட்டு இப்போவே வச்சுப்போம் அப்படின்ட்டு எதுக்கு பேட்டரி ஆர்டர் பண்ணனே தெரியாமல் பேட்டரிலாம் ஆர்டர் போட்டு வச்சிருப்பேன். கருமம் மென்டலன். இப்போ ரிவார்ட் மெக்கானிசம் வேறு இருக்கும். இப்போ ஜிபே எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பான் ஏதாவது ஆர்டர் பண்ணால். இப்போ பிளிங்கிட்டும் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் மூவி டிக்கெட் தரம்பான். எனக்கு வேணாண்டா டிக்கெட்டு, நான் படமே பார்க்கல விடுங்க என்ன. அந்த காரணத்தினால நான்லாம் 800 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ண மாட்டேன். ஆனால் நிறைய பேர் போட்டிருப்பாங்க எவனாவது. இப்போ என்ன என்கிட்டே கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெக் ட்ரிவன் காரணத்தினால உலகம் சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னா இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் ட்ரேட் ஆஃப்ஸ் தான். நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும், நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கும். பெரிய நெகட்டிவ் ட்ரேட் ஆஃபாக இருக்கலாம், சில பேருக்கு பாசிட்டிவ் ட்ரேட் ஆஃபாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். அட்வான்டேஜஸாக பார்த்தீங்கன்னா ரீகேப் பண்ணணும்னா கன்வீனியன்ஸ் இருக்கும், நிறைய பாப்புலேஷனுக்கு ப்ராடக்ட் ஆக்சசிபிலிட்டி இருக்கும், நிறைய அலைச்சல் இல்லை. அதே மாதிரி நெகட்டிவ்ஸாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் இஷ்யூ இருக்குது, என்வாயர்மெண்டல் இஷ்யூ இருக்குது, மூளைக்கு இஷ்யூ இருக்குது, செலவு பண்ணுற இஷ்யூ நிறைய இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. இப்போ த ரியல் கொஸ்டின் இஸ் என்ன மாதிரி எக்கனாமி நம்மளுக்கு வேணுங்கிறது கன்சியூமர்ஸ் கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான எக்கனாமி வேணும்னா நம்ம நிறைய பிக் பண்ணுவோம். இதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு இந்த மாதிரி சில சோஷியல் ரெஸ்பான்சிபிள் விஷயமும் பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் விஷயம் அதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுறதை குறைப்போம். அவாய்ட் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீஸபிள் எனக்கு தெரியல, ஆனால் ஓரளவுக்கு குறைக்க முடியும். 30 மினிட்ஸில் கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுற மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா போடலாம், தப்பில்லை. ஆனால் அந்த 10-20 மினிட்ஸ் தேவைப்படாத டைமில் நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கல் ஸ்டோரில் போய் ப்ராக்டிஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஈக்குவிலிபிரியம் மாதிரி கொண்டு வரலாம்ல. நம்மளுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த அவசியமே இல்லாத டைமில் நம்ம குவிக் காமர்ஸ் யூஸ் பண்ணுறது தானே யாருக்குமே பெனிஃபிட் இல்லாமல் போகுது. ஃபிசிக்கல் ஸ்டோர் கூட என்னால் போக முடியல அப்படின்னா கூட இ காமர்ஸ் ஆப் பண்ணலாம். கொஞ்சம் பெட்டர் டெலிவரி பார்ட்னருக்கோ சரி, என்வாயர்மெண்ட்டுக்கோ சரி, அதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி. இப்போ நான் பண்ண இதே தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு பேனா தான் தேவைப்பட்டுச்சு, பேட்டரி எல்லாம் எனக்கு தேவையே படலை. அந்த 5 ரூபாய் பேனாயே நான் ஒரு 5 நிமிஷத்தில் போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்போ 5 ரூபா பேனாக்காக ஒரு குர்குரே, 6 செட் ஆஃப் டயட் கோக், அப்புறம் பேட்டரி, அதெல்லாம் ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது, காசும் பெருசாக சேவ் பண்ணலை, தேவையில்லாத ஆர்டர்லாம் போடுறோம். அந்த மாதிரி டைமில் பேனா தானே போய் வாங்கிட்டு வந்துடலாம். பக்கத்து எல்லா கடையிலையும் வச்சிருப்பான், பக்கத்துலேயே வச்சிருப்பான். அந்த பேனா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு மாதிரி காரி துப்பிக்கலாம் போல இருந்துச்சு ஏமாலே. இதையே சரி வீடியோவை பண்ணிடலாம், நமக்கு இருக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட பேருக்கு இருக்கும், சரி ரிலேட் பண்ணிப்போம், தெளிவாக இருந்துப்போம். நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு டாபிக் தான், ரொம்ப முக்கியமான டாபிக்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெரிய ஷிஃப்ட் இது. இப்போ காமெண்ட்ஸில் நீங்கள் யாராவது அந்த 200 ரூபாய் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டண்ட் பண்ணீங்க, என்னெல்லாம் குட்டிக்கரணம் போட்டீங்கன்ட்டு ஷேர் பண்ணீங்கன்னா ஜாலியாக இருக்கும், படிக்கிறதுக்கு சிரிப்பாக இருக்கும். எல்லாரும் காமெண்ட்டில் அதை போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி ஹைப்பை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். வர்ட்டா, டாட்டா.